இந்த ஞான சரியில 28 பாடல்ல 24வது பாட்டுல வள்ளல் பெருமான் சொல், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர், ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமோ வந்தோ, சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே, சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர்ன்றார். இந்த உலகத்துல மற்ற அந்த மரணம்ன்ற ஒரு விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது. யாரால தடுக்க முடியும்னு கேட்டா, சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அவங்க மட்டும்தான். அவங்கள தவிர்த்து எதிர்த்து நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். இது சத்தியம். இது சத்தியம் என்று சொல்றாரு. சமரச சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவங்கன்னா யாருங்கன்னா, சன்மார்க்கம், சன் சத்து, உயிர், மார்க்கம்னா வழி. அந்த உயிருக்கு போற, உயிரை தெரிஞ்சுக்கிற மார்க்கம் வழியா இருக்கிறது 2 கண்மணி தான். இந்த கண்மணியில இருக்கிற ஒளி தான். அவங்கதான் சன்மார்க்கிகள். அதை எப்போதும் நினைந்து உணர்ந்து இருக்கிறவங்க அவங்க சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்கதான் அந்த மரணம்ன்றதை தடுக்க முடியும், வேற யாரும் தடுக்க முடியாது. அதுக்குதான் இந்த உலகில, அந்த உலகத்துல இருக்க அந்த பற்றுகள் பற்றிய பற்றனைத்தினையும் பற்றறை விட்டு, இந்த உலக பற்றுகளை அருள் பற்று எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எதை பற்றணும்ன்றாரு? அருள் அம்பலப்பற்று. அருள் அம்பலம், அருளக்கூடிய அம்பலம் நம்ம கண்மணியில இருக்கிற ஒளிதான். அதான் அருளம்பல பற்றை பற்று மீனும் எற்றும் இறைவீரோ அப்படின்னு. என்னைக்கும் மரணம் கிடையாது. மரணம் இல்லாம இருக்கணுமா, இந்த உலக பற்றுகள் மேல, புலன் வழி, அந்த உலக ஆசைகள் மேல இச்சை கொள்ளாமல் அதுல மேல இருந்து இது நம்ம திருவடியே கதியில இருக்கணும். இறைவன் திருவடியே நம்ம கண்மணியில ஒளிய நினைந்து உணர்ந்து அந்த உணர்விலேயே இருக்கணும். அதுக்கு உண்டான முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போதும். அவர் ஒன்னும் பட்டினத்தடிகள் பெருமான் அழகா சொல்லியிருப்பாங்க, எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும். அப்ப அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எந்த செயல் செய்தாலும் இறைவன் திருவடியை விட்டு விலகக்கூடாது. இறைவன் திருவடியே கவனமா இருக்கணும். அந்த உணர்வுலயே இருக்கணும். அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உணர்வை விடாம பாத்துக்கணும். கண்மணி ஒளியிலேயே கவனமா இருக்கணும். அதுதான் எந்த நேரத்திலையும். அப்படி இருந்துட்டாக்கா நமக்கு எந்த துன்பமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு வள்ளல் பெருமான். அது அடுத்த பாட்டுல பாத்தீங்கன்னா, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உலகீர், கத்தி கதறி அழுவுறோம், இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர்ன்றார். அடுத்த கேள்வி கேட்கிறாரு பாருங்க, இறந்து போனவங்களை எடுக்கும் போது கத்தி கதறி அழுவுறோம், இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்குன்றார். மறுபடியும் பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் ஒரு தெளிவாக இருந்தது. பிணி மூப்பு இதுல சம்மதமோன்றார். மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர்ன்றார். இப்ப நல்லோர் மனம் நடுங்கும்னு யார சொல்றாரு? தவம் பண்றவங்க தான். ஐயோ, நம்ம ஒரு நாள் நம்ம நோய்வாய்ப்பட்டு இந்த வயோதிகம் வயதாகி பிணி வந்து ஒரு இடத்துல முடங்கி மரணம் அடைஞ்சிருவோமோ அப்படின்னு அந்த அவங்க நடுங்குமா. அவங்க உடம்பு ஐயோ மரணம், அவங்க வயசு ஆயிடுச்சு, நோய் வந்துரும், மரணம் வந்துரும் அப்படின்னு அந்த மாதிரி நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர்ன்றார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே. இந்த உலகத்துல சிறந்த சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான்றார். அந்த சன்மார்க்கம் ஒன்றுதான் அந்த பிணி மூப்பு மரணத்தை தவிர்க்கக்கூடியது சன்மார்க்கம் தான். அந்த சன்மார்க்கத்தை தெரிந்து வம்மின் இங்கே, அந்த பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுன்றார். அந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல நின்று, சன்மார்க்கத்துல நின்று நிலை பெற்று, பிறந்த பிறப்பிதில் தானே, இந்த பிறப்புல நம்ம அடைய வேண்டியது நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் முற்றிடலாம் விரைந்துன்றார். இதுக்காக நம்ம இன்னொரு பிறவி எடுக்கணும், அடுத்த ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகக்கூடாது. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. இந்த பிறவி இப்ப பிரசன்ட நம்ம அப்படியே மாத்தலாம். அந்த புலன் வழி இந்த இச்சையில போய் மாட்டிக்காம அதுல இருந்து மீண்டு, இறைவா உன் நீயே கதி, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு வரிய வழி, திருவடியே கதி. அந்த சன்மார்க்கம் ஒன்றுதான் அந்த பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்க்கக்கூடியது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, சன்மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல உறுதியா நிலை பெற்று நிக்கணும். சன்மார்க்கம், சத் மார்க்கம், சத்துனா உயிர், மார்க்கம்னா வழி, அந்த உயிரை வளர்க்கக்கூடிய வழி,
உயிரை தெரிஞ்சுக்கக்கூடிய வழி, உயிரை உணரக்கூடிய வழி, உயிர் ஒளியை பெருக்கக்கூடிய வழி, இதுதான் சன்மார்க்கம்.